the daily Word of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசி கொண்டு வருகிறார். ஆண்டு உங்களை நேசிக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டு உங்களை அவருடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டு உங்களை தேற்றி கொண்டு வருகிறார். இந்த நாளில் ஆண்டு நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? மத்தேயு 21 42 வசனம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. வீடு கட்டுறவங்க ஆகாதுன்னு ஒதுக்கி போட்ட கல்லு அது தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உன்னை ஆகாதுன்னு ஒதுக்குனாங்களா? உன்னை தூக்கி வீசிட்டாங்களா? அந்த சூழ்நிலை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் தேவைப்பட்டேன், அல்லது இந்த நண்பனுக்கு ஒரு நாள் தேவைப்பட்டேன், அல்லது நபருக்கு ஒரு நாள் தேவைப்பட்டேன், இன்னைக்கு தேவை முடிச்சா நீ ஆகாதுன்னு தூக்கி வீசிட்டாங்களே. ஒருவேளை குடும்ப உறவுல தூக்கி வீசிட்டாங்களே, எங்கிட்ட பழகினவங்களான்னு தூக்கி வீசிட்டாங்களே அப்படின்னு தனித்து விடப்பட்ட நிலைமையில இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசுறாரு. அன்பு மகனே மகளே, உன்னை ஆகாதுன்னு தூக்கி வீசினாங்கல்ல, உன்னை யாரெல்லாம் தூக்கி வீசினாங்கல்ல, அவர்கள் மத்தியில நான் உன்னை ஒரு மூளைக்கல்லா நிறுத்துவேன். அவர் மத்திய உன்னை பேரை பெருமைப்படுத்துவேன். அவர்கள் மத்திய உன் தலையை நான் உயர்த்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்றார். நீங்க சோர்ந்து போறீங்க. மனுஷன் நம்மளை தூக்கி வீசலாம், உறவுகள் நம்மளை தூக்கி வீசலாம், சமுதாயம் நம்மளை தூக்கி வீசலாம். ஆனா உங்களை என்னையும் உண்டாக்கின ஆண்டு இருக்காரு பார்த்தீங்களா? அவர் ஒருபோதும் நம்மளை தூக்கி வீசுற ஆண்டவர் அல்ல, நம்மளை மறக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் மத்தியில கர்த்தர் நம்மளை மூளைக்கல்லாய் நிறுத்துவார். அவர் மத்தியில கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவார். அவர் நம் பச்சமாய் குனியும்படி கர்த்தரே செய்வேண்டு ஆண்டு வாக்கு பண்ணார். சோர்ந்து போகாதீங்க. தனிமரமா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. அவர் உங்களோட கூட இருக்கிறாரு. அவர் உங்க தலை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆகாது தூக்கி போட்ட கல்லு தலைக்கு மூளைக்கல் ஆயிட்டுப்பா. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியப்பா, ஒருவேளை தூக்கி வீசப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், தள்ளிவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். சுவாமி, யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீ ஆண்டவரே ஒரு மூளைக்கல்லாய், தூக்கி வீசப்பட்ட ஜனங்கள் மத்தியில ஒரு நல்ல தகப்பன மூளைக்கல்லாய் தலையை உயர்த்துகிறதுக்காக, மகிமைப்படுத்துகிறதுக்காக உண்மை நன்றி செலுத்துகிறப்பா. இவங்களை உயர்த்துங்க, இவங்களை கனப்படுத்துங்க, இவங்க கடையெல்லாம் நீங்க தொடங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.